போடு போடு நல்லா மேக்கப் போடு. எந்த மேக்கப்ல ஃபேஸ் ஐடியா லாக் பண்ணேன்னு தெரியும். போன்ல ஃபேஸ் லாக் ஓபன் ஆக மாட்டேங்குது. எப்படியாவது ஒரிஜினல் மூஞ்ச கொண்டு வரணும். கொஞ்சம் ஓவரா தான் போறீங்க ஓனர். கக்கா இருக்கும்போது கதவை திறக்கிறீங்க. கரெக்டா தான் கக்கா போயிட்டு இருக்கோம். அண்ணே கொஞ்சம் அப்படியே நவல. மழையின் காரணமாக சாப்பாடு மூடப்படுகிறது. என்னோட வாய்க்குள்ள பத்திரமா மூடி வச்சுக்கிறேன். ஆனா மண்டல் அத முண்டமே எப்படி அற்புதமா யோசிக்கிறா? ஆஹா, நாய்ஸ் கேன்சலேஷன் ஹெட்போன்னா இதுதானா? இப்ப என்ன பண்ணிவிடும்? என்ன கத்துறான்? நல்ல வேலை ஹெட்போன் போட்டிருக்கோம். இல்லன்னா இவன் கத்துல காதெல்லாம் காணாம போயிருக்கும். குடியார நாய் காலையிலே குடிச்சிட்டு படுத்து கிடக்குறான் பார். உசுரோட இருக்கானா இல்லையா? கழுத்துல பல்ச பாப்போம். உயிர் இருக்கு. யாருனால ஏற போறான்னு பார்க்க மாட்டேன், புரண்டிடுவேன். ஏய் சும்மா கை அருகிது தேய்ச்சு பார்த்தேன். இல்ல தள்ளி விடல, கரெக்டா நவுத்தி வச்சேன். பாத்துக்கிட்டு பரசல பணம் எடுக்கல. தூசி கொட்டாய் விட்ட. என்னவா இருக்கும்? ஐயோ அரிக்குது. இத பிச்சு எடுத்து எதுவும் பண்ணல. ஆஹா, குங்ஃபு பாண்டா படத்துல லீட் ரோல் கிடைச்சிருக்கு. மூவி நேம் கூட குங்ஃபு கேப்டன் வைக்க போறாங்களா? அதான் கிடைக்கிற இடத்துல பிராக்டிஸ் பண்றேன். டேய் ஆம்பளை பொம்பளைன்னு பார்க்காம எல்லாத்துக்கும் எந்த கண்ணு குடின்னு பேர் வைக்கிறாங்க. கண்ணு எதுவும் குட்டியா இருக்குதானே? அப்புறம் கொஞ்ச நாள்ல மாடுன்னு மாத்திடுவாங்களாமோ. ஏதாவது ஒரே பேரை வைக்க சொல்லு மச்சான். கன்ஃபியூஸ் ஆகுதுடா மச்சான். இப்படிதான் போன வாரம் உங்க அக்காவை கண்ணுக்குட்டின்னு கூப்பிட்டேன். எல்லாம் அடிக்க வராங்க மச்சான். இங்க வாங்க, இதை சாப்பிடுங்க. இந்தாங்க. ஐயோ தோ வந்துட்டேன் என் சொல்ல குட்டி. கடி போன டே சத்தம் இல்லாம பொறுமையா நடந்து வாங்கடா. அந்த வளர்ந்தவனை மெதுவா நடக்க சொல்றா. சரி டே கொடியாண்டி சத்தம் இல்லாம நடந்து வாடா. சரிடா கொரேஷ், எங்கடா போறோம் சொல்லிட்டு கூட்டு போங்கடா. இவங்க கூட சேர்ந்ததுக்கு இன்னும் என்னெல்லாம் பண்ணணுமோ தெரியல. சைஸ் எல்லாம் கரெக்டா இருக்கு. கரெக்டா வாய்க்குள்ள போயிரும். இப்பே முழுங்கிருவோமா? இவங்க எல்லாம் தூங்கினதுக்கு அப்புறம் முழுங்குவோமா? இன்னொரு வாட்டி செக் பண்ணிப்போம். கரெக்டா இருக்கு. நான் இப்படி சைட்ல போவேன். மச்சான் பண்ணுங்கடா. டேய் நானும் இப்படி சைட்லயே போவேன். எதுக்குடா மச்சான் பண்ணணும்? இதுக்குடா பண்ண சொல்றேன். டேய் பண்ணுங்கடா. நாங்க எல்லாரும் இப்படி சைட்லயே போவோம். டேய் மச்சான் போன வாரம் தான் தத்து எடுத்து கூட்டிட்டு வந்தாங்க. ஆமால கேமராவை பார்த்தோன்னு நடிக்க தோணிடுச்சு மச்சான். என்னடா இது? கக்கா போக வந்த இடத்துல கயிறு போயிட்டு இருக்கு. ஐயோ கயிறா பாம்பா? என்னவா இருக்கும்? என்னடா இது? இவனுங்க மத்தியில புல்ல தின்னு புலம்பி வாழ்றதுக்கு கொத்தனார் வேலைக்கு ஆள் இல்லையா? வேலைக்கு சேர்ந்துடலாம். சொல்லுங்க நாயாண்டி, உங்களுக்கு எப்படி இவ்வளவு தைரியம் வந்தது? ஒரு காத்தோட ராஜா கிட்டே சண்டைக்கு போயிருக்கீங்க. அத ஏங்க கேக்குறீங்க? என் ஏரியாவில் முடி அதிகமா யாரு போனாலும் அவங்கள துரத்துவேன். அந்த மாதிரி யாராவது முடி அதிகமா ஒரு ஆளு முடி இல்லாம ஒரு ஆளுன்னு பக்கத்துல போய் பார்க்க போனேன். அப்புறம் என்ன ஆச்சுன்னே தெரியல. பயத்துல கத்துன்னு கத்திட்டு கிடந்தேன். இல்ல கத்தல, உண்மையா அழுததை பார்த்துட்டு என்ன விட்டுட்டாங்க அவங்க. என்னடா இது வாழ்க்கை இப்படியே போயிருமா? ஒரு ரீல் பாக்கிறதுக்காக உள்ள போறேன். 1000 ரீல் பாத்துறேன். பார்த்துட்டு இருக்கும் போது பார்க்காதன்னு தோணுது. பார்க்க பத்தலன்னு தோணுது. இப்ப கூட இன்டர்நெட் டேட்டா தெரிஞ்சதுனாலதான் இதெல்லாம் யோசிக்கிறேன். அம்மா அது வேணும்மா. அம்மா கொஞ்சம் வெயிட் பண்ணு. ஓனர் வீடியோ எடுக்கிறான். நான் வேணாங்கிற மாதிரி தடுக்கிறேன். கொஞ்ச நேரத்துல ஏமாந்து அவனே கொண்டு வந்து தருவான். பாத்தியா? இப்ப வாங்கிக்கோ, ஃபுல்லா சாப்பிட்டேன். மாட்டிருச்சு நல்லா மொத்தமா. தூங்கிட்டு இருக்கியா? எந்திரி முழிச்சிருந்தேன். நீயே வெளியே வந்து விழுந்துற. எனக்கு செம்மையா பசிக்குதே. இதுக்கு பேர் தான் கை கேட்டுனது வாய் கேட்டலம்பாங்களா? எனக்கு வாய் கேட்டுடுச்சு, கை கேட்ட மாட்டேங்குதே. இல்லன்னா நேரம் வெளியே தூக்கி இருப்பனே. அட நாயே, ஓரமா தானே உட்காந்துருக்கிறேன். சிரிக்கிறியாடா உதச்சிட்டு? அண்ணே உடம்பு வலிக்குதானே? அண்ணே காலு கை எல்லாத்துக்கும் மசாஜ் பண்ணி விடுறேன். அண்ணே வேற ஏதாவது? டேய் வீடியோ பண்ணாதடா.
அம்மா குழியில விழுந்துட்டேன். அம்மா கிணத்துல விழுந்துட்டேன். டேய் எவன்டா அடிச்சது? வேகமா தூங்காதனா? இதுதான் தூங்கல. சோறுதான் முக்கியம், தூக்கம் இல்ல. கண்டுபிடிச்சிருப்பாங்க தூங்கினது. ஏன்டா சொன்னது தண்ணி ஊத்துனா தூக்கம் போகும்னு? வாய் பொழந்தே இருந்தா தூக்கம் வராதுன்னு சொன்னாங்களே, ஆனா தூக்கம் வருதே. வேற்று கிரக வாசில பூமிக்கு வந்திருக்காங்க. அவங்கள எல்லாத்தையும் பாப்போமா? இவன் மூஞ்சி வெள்ள கருப்பாண்டி, இவங்க பேட்மேன் தங்கச்சி பெரியம்மா, இவன் மழு மூஞ்சி காது கலர் மண்டையன், இவன் பாவ மூஞ்சி பண்டாரத்தோட தம்பி பணியார மூஞ்சன், இவன் குழப்பம் மூஞ்சி கோவிந்தா, இவன் சிலிண்டர் உடம்பு சித்தப்பா, இவன் மைக்கு மூஞ்சு மைனரப்பன், இவன் கம்பளி மிச வெள்ளையாண்டி, இவன் தலவால் கருப்பு தம்சமணி, இவன் புள்ளிகள் மூஞ்சு புள்ளி ராஜா, இவன் தேடும் மூஞ்சு தேனப்பன். அப்பா என்ன பேக்! ஐயோ அவசரப்பட்டு தொட்டுட்டமே. அடிப்பாலோ? இல்ல வேற எங்கேயோ பாக்குறா. முடிக்குள்ள மூஞ்சுக்குள்ள முடி இருக்கா? என்ன? அம்மா பயந்துட்டேன். டேய் முடி மூஞ்சி நாயே, என் புள்ளைய பயமாத்தாதுன்னு எத்தனை வாட்டி சொல்லியிருக்க. முதல்ல போய் முடிய வெட்டுறா. முடியில இருந்து முளைச்ச மூஞ்ச வச்சுக்கிட்டு பயமாத்துறாளாம். ஏய் பன்னிங்க தான் கூட்டமா வரும், ஆனா இந்த பன்னி குட்டி சிங்களா வருவண்டா. அந்த பயம் இருக்கணும். பரவாயில்ல, இப்பயே பன்னி கூட்டத்துக்கு தலைமுறை ஆயிடலாம் போல. ஐ விளையாட்டு பொம்மை நல்லா இருக்கு. என்னது விளையாட்டு பொம்மையா? என்னாச்சு? டேய் உயிரோட இருக்கு தவளை அண்டிட நான் ஊர்றா. என்ன பேசுது? விளையாட்டு பொம்மை இல்லையா? இப்பதான்டா தெரியுது இந்த செக்யூரிட்டி வேலை பாக்குறது எவ்வளோ கஷ்டம்னு. இல்ல தூங்கலா இல்ல தூங்க கூடாது. தூங்கல. நாளுக்கு நாள் கரண்ட் பில்லு ரேட் ஏறிக்கிட்டே இருக்கு. அதான் கரண்ட் மூலியமா உருவாகி வர்ற காத்த வீணாக்காம சேகரிச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன ரொம்ப சொகுசானவன் நினைச்சிட போறீங்க. நான் ரொம்ப சிக்கனமானவன்.